அது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சவங்க, உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க, உங்களையே கவுக்க பார்த்தவங்க, அவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள அரவணைச்சு உங்களோடைய சேர்த்து கொண்டு அவங்கள நீங்கள் வாழ வச்சுருக்கீங்களாங்க. இங்கே நடக்கிறதே வேற, இங்கே நடக்கிறதே வேற. நல்லா கவனிங்க, நம்முடைய கதையை சொல்கிறேன். நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம். நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம். பிறப்பிலிருந்தே எதிரிகளாக இருந்தோம். எப்படி ஒரு ஊரில் பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஊருக்காரனோட எதிரி ஆகிடுறோமோ, ஒரு குடும்பத்தில் பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்ப சண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே பிறந்ததுனாலே அவங்களுக்கு எதிரி. அந்த மாதிரி ஆதாமுக்கு பிறந்ததுனாலே நம்ம கடவுளுக்கு எதிரி ஆகிட்டோம். ஆனால் அது பத்தாது, நாம் வேற அவரையும் எதிர்த்துக்கிட்டோம். பர்சனலாக நான் ஏன் வழியில் போய்ப்பேன், எனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன், ஏன் சித்தத்தை செஞ்சுப்பேன், என்ன கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அது எப்படி? நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தவர் நம்மளை கேட்க முடியாதா? உயிரை கொடுத்தவரே அவர் தான். அப்போ அவருக்காக தான் வாழணும், அவர் இஷ்டப்படி தான் வாழணும், அவருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும், அவருடைய பேருக்கும் புகழுக்கு தான் வாழணுமே ஒழிய என் பேருக்கும் புகழுக்கும் நான் வாழ்ந்தேன்னா அவருக்கு நான் எதிரி. அப்படி வாழ்ந்துட்டோம். ஆனால் நாம், வேதம் சொல்லுது, நாம் சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம். சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்போது நாம் எதிரிகளாக இருந்தோம். ஒரு எதிரியை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு எதிரியை வாழ வைக்க முடியாது. மனுஷன் நீ தொலைஞ்சு போன்னு சொல்கிறது வேற. எதிரி எப்படிங்க வாழ வைக்க முடியும்? எதிரி எப்படிங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வு கொடுக்க முடியும்? ஏங்க கடவுள் வேற, நாம வேறங்க. ஒரு காரியத்தை இப்போ பாருங்கள், நமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா சாரி சொல்கிறாங்க, சரி தொலைஞ்சு போ, என் முகத்தை முழிக்காத, சாரி மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம கடவுள் தொலைஞ்சு போய் என் முகத்திலே முழிக்காதன்னா நம்ம அவ்வளோதான், நான் உன்னை மன்னிச்சிட்றேன், இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னான்ட்டார்னா கதை முடிஞ்சுது. ஒவ்வொரு நாளும் அவர் உயிர் கொடுக்காம உயிரோடு இருக்கவே முடியாது. அப்போ அவர் வெறும் சும்மா அந்த விதத்தில் நாம் மன்னிக்க அந்த அற்பத்தனமான அந்த அல்பத்தனமான அந்த மன்னிப்பெல்லாம் கொடுத்தா பார்த்தாது. அவர் எப்படி மன்னிக்கணும்னா முழுசாக மன்னித்து நம்மளை அரவணைக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பும் அரவணைப்பும் வரணும்னா சிலுவை இல்லாமல் முடியாது. எதிரிகளாக இருந்தவங்க அந்த அளவுக்கு திரும்ப ஒன்றாய் சேரணும்னா சிலுவை போன்ற ஒரு காரியம் இல்லாமல் முடியவே முடியாது. இதை ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ இந்த பாடு, இந்த மரணம், இந்த வலி வேதனை இயேசுக்கு தேவையா? இவ்வளோலாம் தேவையில்லையே. தேவைங்க.